நாம் இப்போ பீக்கங்காய் பறிக்க வந்திருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம மொதக்கொடியில் நம்ம பார்க்கும்போது கிளை ஒவ்வொரு இலைக்குமே ஒவ்வொரு காய் வச்சுருக்கு. ஆனால் எல்லாமே காஞ்சி போய் எல்லாம் அழுகி போய் ஏதோ ஒன்று கிடக்கு. என்ன நோயினே தெரியல. இந்த காயெல்லாம் வச்சுருந்தா எவ்வளோ தைரியமாக கிடச்சிருக்கும் சமைக்க. நமக்கு டெய்லி விதவிதமாக சமைச்சிருக்கலாம். இது வந்து 2வது கொடி பார்த்திங்கன்னா நம்ம மாமரத்தில் ஏறி இருக்குது. இதுலேயும் பிஞ்சு இருக்குது, அதுலேயும் பாதி அழுகி தான் இருக்குது. 3வது கொடியில் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். இதோ கடைசி கொடி ஏன்னா இருக்குதான்னு பார்ப்போம். இதுலேயும் ஒரு சில பிஞ்சுகள் இருக்குது, அதுவும் ஒன்று அழுகி இருக்குது, ஒன்று நல்லா இருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா புதருக்குள்ளே ஒரு காய் கிடச்சிருச்சு. இன்றைக்கி நைட்டு தான் குழம்பே நமக்கு கிடச்சிருச்சு. அழகாக இருக்குது. நம்ம இதை அறுத்துருவோம். நிறைய எதிர்பார்த்து வந்தோம், கடைசியில் பார்த்தா ஒன்று கண்ணு தான் கிடச்சிருக்கு. சரி, அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சமைக்கிற வேலையை ஆரம்பிப்போம். பாய்.